மத்தியில மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னால, பல்வேறு வகையில கனிம சுரங்கங்கள் சட்டங்கள் மற்றும் வனச்சட்டங்கள திருத்தியிருக்காங்க. அந்த வகையில நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய கனிம வளங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய திட்டங்கள தொடர்ந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. கடந்த ஆண்டு நாம் மதுரையில மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் கனிம வளங்கள் வேதாந்தா நிறுவனத்திற்கு வழங்கியது. அதற்கு எதிராக கடுமையான மக்கள் எதிர்ப்பு உருவானது. மோடி அரசாங்கம் பின்வாங்கியது அப்படின்றத நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ கடந்த ஆண்டில் மாலிப்டினம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரிய கனிமத்தை அணுசக்திக்கும் மற்றும் பல்வேறு இதுக்கும் பயன்படக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ன்ற அந்த கனிமங்களையும் கூட அவர்கள் வெட்டி எடுப்பதற்கான பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. குறிப்பாக தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதியில் அதற்கான ஏலங்கள் விடப்பட்டு அது வேதாந்தா நிறுவனம் எடுத்திருக்காங்க. இது தொடர்பாக பழனிமலையிலையும் கூட கிட்டத்தட்ட 2,80,000 டன் மாலிப்டினம் கனிமம் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. நம்முடைய கனிம வளத்துறை ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்களுடைய அறிக்கையில் அதை வெளியிட்டிருக்காங்க. அதுவும் கூட அந்த திட்டத்தை அமுல்படுத்துவது அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு முயற்சியை செய்யும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 400 சதுர கிலோமீட்டர் சுமார் 1,00,000 ஏக்கர் நிலப்பரப்பு இந்த கனிம வளத்தில் இருக்குது. இவை எல்லாமே பாதிக்கப்படும். இதற்கு கீழே இருக்கக்கூடிய பழனி தாலுக்காவை சேர்ந்த சிறு குறு விவசாயிகள், பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. விவசாயம் அழிந்து போகும் அப்படின்ற ஒரு அச்சம் இன்னைக்கு உருவாகி இருக்கு. மோடி அரசாங்கம் இதற்கான விஷயங்களை சுரங்கங்களை அமைக்கிறதுன்ற திட்டத்தை கைவிடணும்னு கேட்டுக்கிறோம். கூடுதலாக இந்த சுரங்க பகுதிகள் எங்கே அமையுது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கரடிக்கூட்டம் ஊராட்சி மற்றும் அதனுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் அமையுது. ஏற்கனவே இது தொடர்பாக அந்த பகுதிகளில் நெய்க்காரப்பட்டி, சத்திரப்பட்டி, கரடிக்கூட்டம் இங்கெல்லாம் அந்த சோதனைகளை பண்ணியிருக்காங்க. சோதனைகளை பண்ணி உறுதிப்படுத்தியதின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி நான் துவங்கி இருக்குது. இதே பகுதியில் நமக்கு ஏராளமான பழந்தமிழருடைய தொன்மையை பாராட்டக்கூடிய தொல்லியல் தலங்கள் இருக்குது. குறிப்பாக கரடிக்கூட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய குகையில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள், எழுத்து உருக்கள் இது மிகவும் தொன்மையானது. இது குறித்த ஆய்வுகள் ஒரு பக்கம் துவங்கியிருக்கு. இன்னொரு பக்கம் இரவிமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 200 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பகுதி, அதில் ஏற்கனவே சங்க காலத்தை சேர்ந்த இரும்பு உலைகளில் துவங்கி முதுமக்கள் தாளிகள் வரைக்கும் பல்வேறு 900க்கும் மேற்பட்ட சான்றுகளை எடுத்திருக்காங்க. இது தொடர்பாக ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில். இந்த இரவிமங்கலம் பகுதி ஒரு தொல்லியல் தளமாக அகழ்வாய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. 7 ஆண்டு ஆகியும் அதில் இன்னும் முடிவு காணப்படாமல் இருக்குது. ஒருவேளை இந்த சுரங்க திட்டங்கள் உடனடியாக வந்துடுச்சு அப்படின்னா, நாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கீழடி, ஆதிச்சநல்லூர், பொருந்தல், கொடுமணல் போன்ற அந்த வரிசையில் இருக்கக்கூடிய இரவிமங்கலம் பகுதியும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும். கரடிக்கூட்டம் ஊராட்சியுடைய 1 கிலோமீட்டர் தான் இரவிமங்கலம் இருக்குது. அதனால் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் பழனி மலையை பாதுகாக்கணும், மண்ணை பார்க்கணும், மண்ணை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டம் வருவதற்கு ஆதரவு தரக்கூடாது. மோடி அரசாங்கம் இத்தகைய திட்டங்களுக்கு முயற்சி எடுக்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கை எழுப்பியிருக்கிறோம். எங்களுடைய அகில இந்திய விவசாயிகள் மகாசபை இது தொடர்பான ஒரு மக்கள் இயக்கத்தையும் போராட்டத்தையும் நடத்துவதற்கான பணிகளை துவங்கி இருக்கின்றதை தெரியப்படுத்திக்கிறேன். நான் சந்திரமோகன், அகில இந்திய விவசாயிகள் மகாசபையினுடைய மாநில பொதுச் செயலாளர்.